அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு எண்ணை நம்ம காலோட மணிக்கட்டுல எழுதி பாருங்க. எப்பேற்பட்ட கடனுமே காணாம கரைஞ்சு போகும். பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டே இருக்கும். சும்மா விளையாட்டம் கூட செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா பலன் இருக்கு. நம்ம நம்பிக்கையோட பலன் என்ன அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு புரியும். இதை செய்து பார்க்கும்போது அனுபவத்துல நீங்களுமே உணர்வீங்க. பொதுவாவே நம்ம எல்லாருமே நினைப்போம், கஷ்டப்பட்டா காசு கிடைக்கும், கஷ்டப்பட்டாதான் பணம் நிலைக்கும், கஷ்டப்பட்டாதான் பணம் வரும் அப்படின்னு. ஆனா உண்மையிலே வாழ்க்கையில ஜெயிச்ச எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே கஷ்டப்பட்டவங்களா இருக்கவே மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உயர்ந்தவங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க கஷ்டத்தை விட அவங்க எந்த வழியில அந்த கஷ்டம் படணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. அது தெரியாத ஒரே காரணத்தினாலதான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறமே தவிர இன்னும் முன்னேறல. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட குடும்பத்தை ரன் பண்ண முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சிக்கிறோம். அதற்கு நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு தேவைகளுக்காக கடனும் வாங்குறோம். அப்படி வாங்கக்கூடிய பணத்தை நம்மளால அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வாங்குவோம். ஆனா வட்டி கட்டுறக்கே நம்ம திணறக்கூடிய ஒரு நிலை வந்துருது. வட்டி மேல வட்டி கட்டிட்டே தான் இருக்கிறோமே தவிர அசல் முடிஞ்ச பாடு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆழ் மனதோட சக்தியை பயன்படுத்தும் போது நம்ம மனதுக்கு புது புது விஷயங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு தேவையான பணம் இருக்கு, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மனதை நீங்க நம்ப வைக்கிறதன் மூலமாக நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாருமே விஜய் சேதுபதி பத்தி கேள்விப்பட்டிருப்போம். விஜய் சேதுபதி இதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஏன்னா துபாயில எங்கேயோ ஒரு சாதாரண வேலையில இருந்தவர், பல வருடங்களா சாதாரண நிலையில இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவு நிலையில இருக்காரு. இதற்கான காரணம் என்னன்னா, அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவரு தன்னையும் நம்புறாரு, நம்பிக்கையோட முயற்சி பண்ணாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறை பாத்தீங்கன்னா, நீங்க நம்பிக்கையோட சும்மா செஞ்சு பாருங்க. இதை செய்யறதுனால என் கடன் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க போதும். கண்டிப்பா பணம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில வரும் அப்படின்னா வானத்திலிருந்து பணம் குதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் குதிக்காது. நீங்க செய்யக்கூடிய வேலையில இருந்து வரப்போகுது. ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டிய காசு உங்களுக்கு கிடைக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பணம் எனக்கு கிடைக்கும், எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வைங்க. நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வைத்து செய்யறோமோ அந்த அளவுக்கு அதோடைய பலன் பல மடங்கு இருக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கை. நம்பிக்கையோட ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்துக்கு பல மடங்கு சக்தி அதிகம். அந்த நம்பிக்கையோட செய்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பல மடங்கு செயல்படும். இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் கரையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணா அந்த கடன் தீரும், அதுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிற வழி கிடைக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க யோசிச்சிருப்பீங்க. இப்போ எனக்கு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, நான் இந்த மாசம் இதை கட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பணத்துக்குன்னு ஏதாவது ஒரு புது செலவு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய செலவுகளும் கட்டுக்குள் அடங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்விட்ச்வேர்டு முறை. ஸ்விட்ச்வேர்டு முறையிலே ஒரு நியூமராலஜிக்கல் முறை இருக்கு. அதாவது நம்மளோட 9 கோள்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 9 கோள்களுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது இருக்கு. அதுல பணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய கோள்களோட நம்பர்களை ஒன்று சேர்த்தும் போது அதை பணத்தை ஆகர்ஷணம் பண்ணும். இந்த நம்பரை நம்ம பாத்தீங்கன்னா தினமும் எழுதிட்டு அதைய மனசுக்குள்ள சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தக மாதிரி நம்ம மாற ஆரம்பிப்போம். நம்பிக்கையோட பண்றவங்களுக்கு இது நடக்கும். ஆனா ஒரு விஷயம் தான், இதை நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாத உங்க உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் எழுதலாம். அதாவது இது அதிகமா எந்த இடத்துல எழுதுனா நல்ல பலன் கிடைக்கும்னா, இடது கால் மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல எழுதும்போது பாத்தீங்கன்னா, இடது கால் சனி பொருந்தியது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல நம்ம எழுதும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சக்தி பல மடங்கு இருக்கும். அதனால இதை எழுதணும். இதை எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா கருப்பு நிற பென் தான் யூஸ் பண்ணுவேன். கருப்பு நிற பேனாவால பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், 318789. இந்த நம்பரை பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதத்தோட மணிக்கட்டு பகுதி, அதாவது காலோட இடது காலோட மணிக்கட்டு பகுதியில் எழுதுங்க. இதை எழுதிட்டு நீங்க அது மேலேயே அண்டர்லைன் நல்லா எழுதிட்டு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிட்டு நீங்க எவ்வளவு பணம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கோ, இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பணத்தை நீங்க சம்பந்தப்பட்டவர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்ல சம்பந்தப்பட்ட பேங்க்ல கட்டுற மாதிரி நினைச்சிட்டே இது நீங்க எழுதணும். அவ்வளவுதான். நீங்க அந்த பணத்தை சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இல்லை பேங்க்ல கொடுக்குறீங்க, உங்க கடன் தொல்லை அதோட முடியுது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க பண்ணா போதும், ரொம்ப விரைவா உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணம் எனக்கு இந்த வழியில தான் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு வழியில தான் வரணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு நேர காலங்கள் எடுக்கலாம். எனக்கு என் பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு என்ன தேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு புது ஜாப் உங்களுக்கு கிடைக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க, ஏதோ அதில் நீங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பீங்க. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீங்கள் இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயம்
இத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வாய்ப்புகள் தான் கிடைக்குமே. நீ இது பண்ணா உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் உங்களுக்கு தோணும். அதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல நான் எது நினைச்சாலும் பண்ண மாட்டேன் நிக்காம கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியாஸ், ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நீங்க நினைச்சதை அடைவீங்க. நான் நம்பரை உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிருக்கேன். இதை இடது கால் மணிக்கட்டுல நைட்டு தூங்கும் போது எழுதிட்டு எந்த நபருக்கோ அல்லது யாருக்கோ பேங்க்கு கொடுக்கற மாதிரி கற்பனை பண்ணிட்டு எழுதிட்டு ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த எண்ணத்தோட எழுதிட்டு படுத்து தூங்குங்க. தினமும் பாத்தீங்கன்னா காலை அண்ட் மாலை, அதாவது இரவு தூங்கும் போதும் காலையில் எழுந்தவுடனும் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற பேனாவை எடுத்து எழுதிட்டு நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டே இருக்கும். இத்தனை நாள் தான் பண்ணணுங்கிறதுலாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கடன் அடைகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். ஒரே மாதிரி விஷுவல் பண்ணுங்க. அந்த கடன் முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு யோசிங்க. அடுத்து உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். இது பிரபஞ்ச சக்தியின் மிக அற்புதமான சக்தி. பிரபஞ்சம் நம்ம கூட தான் இருக்கு, நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கு. நம்ம அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.